ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் அடை செய்ய போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் இந்த டம்ளர் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஃபுல்லாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த டம்ளர்லேயே பாதி பாசிப்பருப்பு, பாதி துவரம்பருப்பு, பாதி பச்சரிசி, அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 3 தடவை நல்லா அலசி கழுவி தண்ணி ஊற்றி ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடுவோம். இப்போ இந்த அடைக்கு சட்னி பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கு. 4 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற புளி, சின்ன புளி, அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வதக்க போகிறோம். ஸோ ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் 1 பை 1 போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஃபைனாக வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிட்டாலுமே போதுமானது. இதை ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ டொமேட்டோ சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ புளி ஆட் பண்ணி ஒரு வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சால்ட் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிக்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து தாளித்து சட்னியில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அடைக்கு கார சட்னி ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை அரைக்க போகிறோம். அதுக்கு கூடவே அரைக்கிறதுக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல்லு பூண்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்போட கூட சேர்த்து இதை அரைக்க போகிறோம். 2 போர்ஷனாக அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு டீஸ்பூன் சால்ட்டோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேலன்ஸ் பருப்பையும் இதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப கொரனும் இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இது போல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த அடை மாவை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ உப்பும் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இந்த தாளிச்சது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி. இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் சூடானதும் இப்படி மாவை ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம இது அடைக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் விட்டு வேக விடணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் இப்படி ஹோல்ஸ் இப்படி கரண்டியில் அப்படி தேய்ச்சி ஹோல்ஸ் போட்டுட்டு சுற்றி இந்த ஹோல்ஸில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் அடை நல்லா உள்ள எண்ணெய் போய் நல்லா வெந்து வரும். வெளியிலையும் சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ லிட் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வேக விடலாங்க, லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இது லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகணுங்க. ரொம்ப ஹைலேயும் வச்சா தீஞ்சு போயிடும், வேகாது. ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேகணும். ஏன்னா பருப்பு இல்லையா, ஸோ டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான அடை ரெடி. இந்த சட்னியோடு இந்த அடையை தொட்டு சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லா வகை பருப்பும் இருக்கிறதுனால ஸோ ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம ரிச் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த திருப்தி இருக்கும் இல்லையா. இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.